அவனை போயிட்டு கிளாஸ்ல உட்காந்துக்கிறான். அவனை வெளியில இழுத்து போட்டு மேம் முன்னாடி அடிக்கிறான். அவனை ஒரே ஆள் அடிக்கிற 2 பேரை. ஃபர்ஸ்ட் அடிச்சதுன்னு பார்த்தா எங்க அப்பாவை தான் அடிச்சேன். அப்பா அடிச்சீங்களா? சான்ஸே கிடையாது. நீங்க எப்படி சார் சொல்லாத? நீ லவ் பண்றல அவங்க அப்பா அம்மா கொடுத்துருவாங்களா? அந்த பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு ஒரு சண்டை போட்டுட்டு உள்ள போய் அந்த பொண்ணை பாத்துக்கிற தகுதி யாருக்கு? வேலைக்கே போகாம கெத்தா எனக்கு அந்த மாதிரி இருந்தா தான் சார் பிடிக்குமே. வேலைக்கே போகாம கெத்தா. ஆமா சார். ஐயா செத்தாலும் கெத்து போவாது ஐயா. 4 பேரோட இருந்தா மட்டும்தான் இவங்க அந்த கெத்தை காட்டுவாங்க. தனியா நான் கலாச்சினா யாரும் சிரிக்க மாட்டாங்க, கூட்டத்துல உங்களை கலாச்சி தான் சிரிப்பாங்க. அப்பனா வேணா கூட்டம் வேணும். இவங்க லவ் பண்றாங்களே, ஜெயிலுக்கு போயிட்டு பிறகு அந்த பொண்ணு இவங்க லவ் பண்ணிச்சீங்களான்னு கேளுங்க சார். 2 வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு நம்ம நேம் இருக்கனால தான் அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறானுங்க. அதான் ஏன் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க? இன்னைக்கு நீ நான் என்ன விஷயங்களை பேச போகுது அப்படின்னு சொன்னா, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடிய கெத்து காட்டக்கூடிய இளைஞர்கள் ஒரு பக்கம். எல்லாரும் இங்க தான் இருக்கலாம், வாங்க வந்து கழுத்து விட்டு போங்க வாங்க. இன்னொரு பக்கம் நீங்க போற பாதை சரியில்லை, இது இப்ப ஆரம்பத்துல நல்லா இருக்கலாம், ஆனா பின்னால இது உங்களை வேற இடத்துல கொண்டு போய் சேர்த்துரும். நீ ஏதோ தப்பான ரூட்ல போறேன்னு நினைக்கிறேன். சண்டை சச்சரவுகளில் ஆர்வம் காட்டும் இளைஞர்களிடம் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் இன்னொரு தரப்பு. நீங்க அந்த தரப்பா தம்பி? அப்படியா? யாரு இது? சித்தப்பு. நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? என்ன செய்யும்போது கெத்தா ஃபீல் பண்ணுவீங்க சார்? நம்ம ஊர்ல ஒரு சண்டை நடக்கும்போது அந்த சண்டையை போட்டு விலக்கி விடும்போது ஒரு கெத்து சார். நாங்க 2 பேரும் அடிச்சுக்கோ என்ன வேணா பண்ணுவோம். அதுக்காக நீ இப்ப நீங்க சொல்றத அவங்க எப்படி கேக்குறாங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நம்ம ஊருக்கு அந்த மாதிரி ஒரு நல்லது பண்றது, தெருவில்கள் ஏன்னா ஒரு ஈபிக்கு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி நம்ம தெருவில் லைட் ஏறல, என் ஏரியாவில் விளக்கெரியல, மண்ணனை வாங்கி ஊத்துறா மங்கி. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிக்கிறது தெரியுமா நீ? இந்த மாதிரி நம்ம ஒரு சமூக சேவை செய்யும் போது நம்ம மேல ஒரு மரியாதை வருது சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. வணக்கம். நல்ல ஊருக்கு நல்லது செய்யறவரெல்லாம் சொல்லி எல்லாம் வந்து சண்டை போடுறவங்க கேட்பாங்களான்னு தெரியல. எதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம கெத்து அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும்? பசங்களோட கும்பலா இருக்கும்போது நாங்க தான் சார் அங்க நாங்க என்ன பண்றோமோ அதை நாங்க தான் பண்ணுவோம், வேற யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, நம்மள ஒருத்தர் முறைக்கிற மாதிரி பார்த்தாருன்னா அப்ப கேட்டானா அந்த இடத்துல அந்த 10 பேர் முன்னாடி நம்ம ஒரு கெத்தாயிடும். இன்னும் முறைக்கிற? என்னடா முறைக்கிற? முதல்ல ஒருத்தர் நம்மளையே ஒரு மாதிரி பார்க்க போறாரு. நம்ம கொஞ்சம் பசங்களோட இருக்கும்போது பரவலாம் கலாச்சிக்கின்னு ஜாலியா பெரியவங்களுக்கு எல்லாம் தொந்தரவு கொடுத்துக்கின்னு எல்லாம் கொழுப்புடி. சண்டைன்னு ஒண்ணு வந்தா நாங்க போய் அங்க நின்ட்டோம்னா அவங்க வந்துட்டாங்கடா ஓரம் போடா அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு கெத்தா ஒரு ஃபீல் வரும். அது இந்த ராகுல் இருக்கிற வரைக்கும் நடக்காது. யாரா ராகுல்? நான் தான்டா ராகுல். முதல்ல பேர் எங்க பார்த்தாலும் நம்மள டேய் அண்ணன் வந்துட்டாரா ஓரம் போடா, அப்பதான் நம்மளுக்கு ஒரு மரியாதை அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். சார் நம்ம வந்து எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணு. நல்லா இருந்த தலைமுடி இப்படி கழுத குட்டி மாதிரி ஆகியிருக்காயா? பிச்சைக்கார எச்சி ஊத்து போற மாதிரி வச்சுட்டு அலையறானுங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபோன் அடிப்பானுங்க. என் மூஞ்சில ஒருத்தர் நலங்க வச்சிட்டான், உடனே கிளம்பி நம்ம நேம் இருக்கனால தான் அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறானுங்க. அதான் ஏன் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க? நாம நேம் இருக்கனால தான் அந்த இடத்துல ஃபோன் அடிக்கிறானுங்க. என்ன நேம்? உங்க நேம்? நேம்னா ஜபகுமார். உங்க பேர் என்ன? ஜபகுமார். இவன் பேரை எப்படி சொல்லி பார்த்தாலும் சுமாரா இருக்கு. இவன் பேரெல்லாம் எப்படிடா ஃபோர்ஸா யூஸ் பண்றாங்க? சார் இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு பிரச்சனை போது நம்ம கிட்ட வந்து சொல்யூஷன் கேக்குறாங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம கெத்தா ஃபீல் பண்ணுவோம். உன் லவ்ல என்ன பிரச்சனை? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். நீ கூப்பிட்டா கட்டின புடவையோட அந்த பொண்ணு வருமா? கட்டாம கூட வருவா. என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் நீங்க சரி பண்ணி சால்வ் பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. குழந்தை திடீர்னு கிராஸ் ஆகுது தெரியல, அந்த டைம்ல ஸ்பீடா டப்புன்னு தட்டிட்டாங்க அப்படின்னா குழந்தைக்கு அடிபட்டுரும். வண்டி எங்க நிக்குது, இவன் எங்க விழுகுறா பாத்தியா? என்ன பையன் திடீர்னு குறுக்கால வந்து விழுகுறான். அங்க ஒரு பிரச்சனை நடக்குது, அது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில போயிட்டு நான் அவன் காலரை பிடிச்சி நின்னு கேட்டேன்னு வைங்களேன், அந்த டைம்ல நான் தான் கெத்து. அட பாவி பச்சை பிள்ளை அநியாயமா அடிச்சு கொல்ல பாத்தியாடா? என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சண்டைனா அவனை விட இறங்கி சண்டை செய்யும் போது நான் கெத்தா ஃபீல் பண்ணுவேன். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிங்கடா அவனை. அடிச்சிரோம். கெத்துன்றதுல 2 விதம் இருக்கு சார். ஊர்ல சண்டை நடக்க சொல்ல நம்ம போய் தடுத்து அவங்க வந்து நம்மளுக்கு பயந்து சண்டை நிப்பாட்டுறது அவ்வளவு ஒரு கெத்து. எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம், தெரிஞ்சுக்க முதல்ல மடப்பயல. ஒன்னர் கெத்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா பச்சி ஒரு லெவல்ல இருக்க சொல்ல, இப்போ எப்படி பாத்தீங்கன்னா அட்வொகேட்டா இருக்க சொல்ல ஊர் ஜனம் வந்து அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனைனா நம்மளால வந்து ஹெல்ப் கேட்பாங்க. என்ன வெளியில எடுக்க என்னடா பண்ண? சார் வக்கலாத்து பைல் பண்ணிருக்கேன். வக்கல சார் வக்கலாத்து பைல் பண்ணிருக்கேன். ஒரு 4 பேர் கூட சேர்ந்து சுத்தி நிற்கிட்ட ஒரு கெத்து தான் சார். நாங்க போனாலே யாருமே கிட்டே வர மாட்டாங்க, பார்த்தாலே ஒதுங்கி போவாங்க. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. சண்டை செய்ய வரும் அப்படின்னு தெரிஞ்சது எப்போ? ஃபர்ஸ்ட் அடிச்சதுன்னு பார்த்தா எங்க அப்பாவை தான் அடிச்சேன். அப்பா அடிச்சீங்களா? அப்பாவை தான் அடிச்சேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவரு திருப்பி என்ன அடிச்சிட்டாரு, திருப்பி அவரும் நான் அடிச்சேன். அடிடா அடி, நல்லா பாத்துக்கடி, உன் பையன் அடிக்க வர்றான். எதுக்கு அப்பா அடிச்சீங்க? அவரு ஸ்கூலுக்கு போன்றாரு. நம்மளுக்கு அது தோணலன்றதுனால தான் நம்ம நேம் இருக்கனால தான் நம்ம ஸ்கூலுக்கு போகாத வேலைக்கு போகிறோம். நான் 6வது 7வது படித்தா கூட பரவாயில்ல, அச்சு அனுப்பலாம். நான் +1 போயிட்டேன்.
ஏன்டா இவ்வளோ டாக்ஸிக்கா இருக்கீங்க நீங்க? இல்ல +2 முடிச்சுட்டு ஒரு காலேஜ் தானே சேர்க்க நினைச்சிருப்பாரு உங்கள. இப்போ அவங்களே படிக்கல, லூசு மாதிரி பேசாதடா. அதனால உங்களே படிக்க வைக்கணும்னு பாக்குறாரு. நான் படிக்கலன்ற நான் தான் நம்ம விருப்பப்பட்டு தான் இருக்க முடியும், நம்ம இஷ்டத்துக்கு தான் இருக்க முடியும். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? என்னடா பழக்கம் அது? அப்பாவுக்கு உங்களுக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? 25 வயசு. 25 வயசு மனுஷன். அப்பா அவரை போய் கை நீட்டி அடிச்சிருக்கீங்களே. கை முன்னாடி வை, முன்னாடி வை. அவரு நம்ம பசங்க இதெல்லாம் நம்மள அடிக்க கூடாதுல்ல, நம்ம அப்ப நம்ம கெத்து குறைஞ்சதுல இருக்கு 1ஆம் நம்பருக்கு இருக்கு இருப்பான் போல. நான் எவ்வளவுதான் கெட்ட வார்த்தை பேச வேணான்னு கண்ட்ரோல் பண்ணா கூட இவனுக்கு பேச வச்சிடறானுங்க. நம்ம நேம் இருக்கிறனால தான் பசங்க கூட சுத்துறோம். நாளைக்கு அந்த நேம் யார் வச்சது? ஜெபக்குமார். ஜெபக்குமார், நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சோ நான் வேலைக்கு போக போறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போறேன், நீங்க சொன்னதை அவர் கேட்கறனால அவர் அதுக்கப்புறம் நான் அச்சவனே அவரு ஃப்ரீயா விட்டாரு. எப்ப முறையா உங்களுக்கு சண்டை செய்ய வரும் அப்படின்னு தோணுச்சு? பக்கத்து ஏரியால பசங்க வந்து ஃப்ரெண்டை போட்டு வச்சுட்டானுங்க. என் கட்சிக்காரர் அந்த ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. அந்த ஏரியால போய் நாங்க சண்டை போட்டு நாங்க தான்டா இங்கெல்லாம் சும்மா இதெல்லாம் இது பண்ண கூட சொல்லிட்டு வந்துடுறோம் சார். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? சார் ஃபர்ஸ்ட் நான் சண்டை செஞ்சது அப்போ என் தம்பிக்காக. நான் 10th படிக்கிறேன், அப்போ தம்பி 8th படிக்கிறான். இதே மாதிரி பசங்க வந்து சொல்றாங்க உன் தம்பி அடிச்சிட்டாங்கடாங்க. என்னடா அப்படின்னும் போது எனக்கு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். நான் அதுக்கு முன்னாடி சண்டையே போட்டது கிடையாது. அவனை போயிட்டு கிளாஸ்ல உட்காந்துக்கிறான், அவனை வெளியில இழுத்து போட்டு மேம் முன்னாடி அடிக்கிறான். அவனை ஒரே ஆள் அடிக்கிற 2 பேரை. அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியுது நம்மளுக்கு சண்டை செய்ய தெரியும் வந்தா. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு சார். 8th வரைக்கும் நல்ல பையனா தான் சார் இருந்தேன். சண்டைலாம் பண்ண மாட்டேன், எல்லார்கிட்டையும் அடி வாங்கி தான் இருப்பேன். 9th போகும்போது அப்போ வந்து ஸ்கூல்ல ஒரு சண்டை, என்ன அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அழுதுட்டேன். எப்பயுமே ஸ்கூல்லனா சண்டைன்னு தனியா ஒரு இடம் இருக்கும், பாத்ரூம் சைடு. அந்த மூத்திர சண்டைக்குள்ள 11 பேருமா 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. எனக்கும் அவனுக்கு சண்டை. அப்போ வந்து அடி வாங்கின பையன் அன்னைக்கு தான் அடிச்சானே, ஃபர்ஸ்ட் டைம் அதான் அடிக்கிறது. அப்போ வந்து எல்லாருமே ஒரு பெருமையா அடிச்சிட்டான், இந்த பையனே மாட அடிச்சிட்டான். பட்ட பையல நட்ட நடு ரோட்ல முத்து பாண்டியவே குத்தி விட்டானே. யார் அவன்? சத்தியமா அவன் இந்த ஊர்க்காரன மட்டும் இருக்க மாட்டான். 11th தான் சார் ஃபர்ஸ்ட் நான் சண்டை போட்டது. ஸ்கூல்ல பெஞ்ச் உட்காரது இடம் இல்ல, நான் உட்காந்துருந்தேன், என்ன தள்ளி விட்டு அவன் உட்காந்தான். அந்த இடத்துல தான் சண்டை போட்டது. அடிச்சு என்ன ஆச்சுன்னா அவனுக்கு இந்த இடம் வீங்கிருச்சு. என்னடா பணியார மாதிரி வீங்கி இருக்கு? வீங்க தானே லைட்டா படச்சிருக்கு. உங்க ஏரியால ஒரு ஆளை பாத்திருப்பீங்க, நம்ம இவர் மாதிரி இருக்கும். இது மாதிரி யாரை பார்த்து உங்களுக்கு அந்த மாதிரி நம்மளும் இப்படி வரணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு? என்ன சார், உங்க அண்ணன் நான் கூட பிறந்தேன்ல, கூட பிறகாத அண்ணன். அவர் பேரு சொன்னா தெரியாது, ஆளும் கிடையாது. தம்பி இந்த ஏரியாவுல கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட தெரிஞ்சுக்க. ஏன் அவரை பிடிக்கும்? இப்ப அவரை பார்த்து அவர் நந்து வந்தாலே போயிடுவானுங்க எல்லாம். யாரை பார்த்து உங்களுக்கு ஒரு நம்மளும் இவர் மாதிரி வரணும்பா? சார் எங்க ஏரியால ஒருத்தர் இருக்கிறார் சார், அவர் வந்தாலே கெத்து தான் சார். என் தலைவன் சிங்க வந்துட்டாடா, இவன் நடைய பார் உடைய பார் தலைய பார். எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா என் அண்ணன் வந்தாரு கெத்தா, பின்னாடியே போவோம், நாங்களும் பின்னாடியே போவோம். அவர் என்ன பண்றாரு? கெத்தா சுத்தினே இருப்பாரு ஏரியா உள்ளே, வேலைக்கே போகாம கெத்தா. வேலைக்கே போகாம கெத்தா? ஆமா சார். என்னையா இதெல்லாம் பப்ளிக்ல பேசு? என்னையா பப்ளிக்? நீ படிக்காதவன் ஜனங்களுக்கு தெரியாதா என்ன? கெத்தா வந்துட்டு பேசுவார் எல்லார்கிட்டயும், பேசிட்டு அங்க இருக்கிற பசங்களே குழப்பி விட்டு போவார் சார். அவரு குழப்பிட்டு போயிருவாரு. சரி, இது என்ன? 3 இது விரல்டா. 3 எப்படி இருக்கும்? 3 என்னடா குழப்புறா? எப்படி எவர்பாடு கெத்தா சுத்திட்டு இருக்காரு? எப்படி இதுக்கெல்லாம் பணம்லாம் வேணும்ல? இல்ல சார், எங்கன்னா போவாரு, போயிட்டு நான் பசங்க கிட்ட போய் ரெடி பண்ணிட்டு போயினா இருப்பா சார். அவர் பாட்டுன்னு பேச்ச போடுவார் சார் தரமா. ஒரு குவார்டருக்கு காசு இருக்கான்னு கேட்டா 10 ஐயோ பரதேசி பையன். எனக்கு அந்த மாதிரி இருந்தா தான் சார் பிடிக்குமே. அவர்னா அவர் கேரக்டர் பிடிக்கும், இது மாதிரி கெத்தா இருக்கிறதுனால. பாத்தியாடியே இதுக்கு தான் அப்பவே கண்டிப்பால் ஊத்து சொன்னேன். ஏண்டா அந்த ஆளை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்டேன். பண்ணிட்டு அவர் கெத்தா இருக்காருன்னு சொல்லி முடிக்கிறிய கடைசியில. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? பண்ண வந்து ஏரியால ஒரு கெத்து. அது ஏன் சொல்றேன்னா, அவர் பேரை வந்து நம்ம வண்டலூர் டு ஈசிஆர் ஓஎம்ஆர் சொன்னாலே, அவர் ஒரு பேர் சொன்னாலே எல்லாருமே ஆஹா இவரா பெரிய ஆளு அப்படின்னா போல. எங்க போறீங்க? அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, இங்கே வெயிட் பண்றேன். மூஞ்சி பிடிக்கிறதுலாம் அண்ணன் மண்ணேன். மூஞ்சி பிடிக்கிறதுனா? மூஞ்சினா காசு. அப்படியா அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை மத்தவங்க கிட்ட போயிட்டு காசு வாங்கணும், டைட்டா பேசி. ஏன் அவர்கிட்ட காசெல்லாம் கொடுக்குறாங்க? அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி? அண்ணன் மேல ஒரு மரியாதை, இவன் பெரிய ஆளு, இவன் கிட்ட வச்சு கூடாது. இப்படியே சொல்லி ஏமாத்தி தின்னுட்டு இருந்தா உருப்பிட்டா மாதிரி. இவங்க எல்லாருமே கெத்துனா சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பிசம் தான் சொல்றாங்க. தனியாவே போய் எதுவுமே செய்ய மாட்டாங்கன்ற. கரெக்டா கட்டுவிட்டா? 4 பேரோட இருந்தா மட்டும்தான் இவங்க அந்த கெத்தை காட்டுவாங்க. அதானே உலக வழக்கம். அண்ணா வந்து தனியா வந்து பண்ண முடியும்னு சொல்றேன். அண்ணா என்ன பண்ணிருக்காப்ல தனியா சொல்லுங்க. ஆஹா நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன், ஆரம்பிச்சிட வேண்டியதான். தனியா என்ன பண்ணீங்கன்னா, நான் தனியா சாப்பிடலாம், தனியா தூங்கலாம். ஒரு விஷயம் பண்ணனா கூட்டணிலாம் பண்ணவே முடியாது. இப்படி
எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது. தப்பு. நான் தனியா தான் PhD முடிச்ச எஜுகேஷன் சைக்காலஜி. நான் படிக்கிறது தனியா தானே உட்காந்து படிக்கணும். ஆமா வேற. பூமர் அங்கிள் எஸ் கமான் அங்கிள் பூமர் அங்கிள் இப்ப கலாய்க்கு இருந்தா கூட தனியா போய் கலாய்க்க மாட்டாங்க யாரையுமே. ஒரு 4 பேர் சேர்ந்தாதான் ஒருத்தனை கலாய்க்க பார்ப்பாங்க. சங்கிங்க தனியா நான் கலாச்சனா யாரும் சிரிக்க மாட்டாங்க. கூட்டத்துல உங்களை கலாச்சனா சிரிப்பாங்க. அப்பனா வேணா கூட்டம் வேணும். எப்படி இருக்கு கிளாப் பண்ணுங்கப்பா, நல்லா இல்லையா அது? சொல்ற ரோல் மாடல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 40 ஏஜுக்கு மேல அவங்களா இருக்கிறது இல்ல. நான் கணிரஞ்சலி போஸ்ட்ல தான் பாக்குறேன். நானும் பார்த்துட்டே இருக்கேன். உள்ள சவுண்ட் ஓவரா இருக்கு. இருக்கிற கெத்தா இருந்தா அவர் இறந்த உடனே அவங்க ஃபேமிலில ஐயா செத்தாலும் கெத்து போவாதையா. கெத்துன்னு பேசுறாங்களே. 2001 கோயமேட்ல என் பேர் ராமமூர்த்தி. KR மூர்த்தினா ஒரு கெத்துனா போற வரவெல்லாம் போட்டு அடிப்பேன். 40க்கு வந்து ஒரு பிளாட்பார் கடை வச்சுன்னு இருந்தேன். நான் சும்மா என்ன பார்த்தவே அடிப்பேன். என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். முகரே பாரு முகரே. பிளாட்பார் கடை தான் வச்சுன்னு இருந்தேன். எனக்கு குடிக்க காசு தரலன்னா பிளாட்பார் கடையெல்லாம் தூக்கி போட்டு அடிப்பேன். இந்த ஏரியாவுல அடிப்பேன் உதைப்பேன். ஒரு 10 வருஷம் அந்த கோயம்பேடு மார்க்கெட்ல அதுதான் ஒரு கெத்தா இருந்தேன். ஒரு அப்ப வந்து என்ன பார்த்த உடனே எல்லாம் எது வணக்கம் தலைவர் வணக்கம் அதெல்லாம் இல்ல சார் கெத்து. 13 வருஷமா திருந்தி கோயம்பேட்ல சொந்த கடை வச்சு 10 பேருக்கு வேலை கொடுத்து இன்னைக்கு வாழ நம்பர் இதுதான் சார் கெத்து. நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே சிந்திங்க. நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இப்ப நல்ல நிலைமையில இருக்கிறீங்க. நாங்க எதுவுமே பார்க்கலையே. லூசு மாதிரி பேசுறீங்க. நான் அதை அனுபவப்பட்டதுனால அப்போ நீங்க ஏன் அந்த வயசுல பண்ணீங்க அந்த தப்ப? நான் பண்ணதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு இருக்கிறேன் சார். போலீஸ் பிரச்சனை, ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியாது, ஒரு நல்ல ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண முடியாது. நீ ஒரு 10 ரூபாய் கேட்டா யாரும் தர மாட்டாங்க. ஒரு முன்னேற்றத்துக்கு எல்லாமே தடையா இருக்கும். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அவர் என்ன சொல்றாரு, நான் இப்ப பண்ணேல நல்லா இருக்கும்பா, நாளைக்கு பின்னைக்கு 2 போலீஸ் கேஸ் ஆகி போச்சு, 4 பேர் நம்மளை மார்க் பண்ணிட்டாங்கன்னா நம்மளை விட்டுருவாங்க, கடைசி வரைக்கும் இதுதான் வாழ்க்கையை வாழ வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அத நான் பாத்துக்கிறேன், நீ மூடு. லவ் யாரெல்லாம் லவ் பண்றீங்க? 1 2 3 எப்படி காதல் அமைந்தது? டேய் கேக்குறான்ல சொல்றா. சார் நான் வெல்டிங்ல வேலை செஞ்சேன். இப்போ ஸ்கூலுக்கு வரும்போது பார்த்தேன், பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிப்பேன். அப்பதான் சார் லவ் பண்ணேன். வாமா அனிதா, வாமா மீனு. இப்போ என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு இத கல்யாணமா மாத்தரும்ல, அப்ப சிக்கல் வருங்கிறார். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? கண்டிப்பா வரும் சார். அது நம்ம தான் சார் பாத்துக்கணும். எப்படி பாத்துக்கிறது? வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம தான் இஸ்தின ஓடிந்தாங்க. என்னன்னாலும் பரவாயில்ல, இந்த ஊரை ஏத்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் தூக்கிட்டு போக விட மாட்டேன். இல்ல சார், லவ் பண்ண அப்படிதானே சார்? லவ் பண்ண அப்படிலாம் கிடையாது. இது சார் இப்ப நடந்ததான் சார். அப்படிலாம் இல்ல சார், அவங்க ஒத்துக்க தேவையில்ல சார். உங்களுக்கு தான்டா, உங்கள அறிவுடா, உங்கள எத்தனை டைம் நான் சொல்லி கொடுக்கிறது? இவங்க லவ் பண்றாங்களே, ஒரு எப்பேர் போட்டு ஜெயிலுக்கு இது வரைக்கும் யாரும் போயிருக்காங்களா? போயிருக்காங்க. ஜெயிலுக்கு போயிட்டு பிறகு அந்த பொண்ணு இவங்க லவ் பண்ணிச்சீங்களான்னு கேளுங்க சார். 2 வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு அடங்கொக்காலவலி, இது உனக்கு ஒரு பெருமையாடா? 2 வாட்டி போயிருக்கேன். 2 வாட்டி போயிருக்கீங்க. இன்னும் அந்த பொண்ணு என்ன நம்பி தான் இருக்குது. அப்பா அம்மா உன்னை பொண்ணு தர. அப்பா அம்மா எனக்கு முக்கியம் கிடையாது சார். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். எனக்கு அந்த பொண்ணு தான் முக்கியம். அந்த பொண்ணு என் லைஃப்க்கு வந்துட்டு அப்புறம் நான் திருந்துருவேன். சான்ஸே கிடையாது. கிழிப்பா அவன் கிழிப்பா. நீ லவ் பண்றல, அவங்க அப்பா அம்மா கொடுத்துருவாங்களா? நான் லவ் பண்றேன். அந்த பொண்ணு எனக்கு முக்கியம், அவளுக்கு நான் முக்கியம். ஓகே, அவங்க அப்பா அம்மா ஒத்துனா எனக்கு பிரச்சனை இல்ல. ஒத்துக்குறாங்க. அவளை வச்சுக்கிற பாத்துற தகுதி எனக்கு இருக்குது. நீ நானும் ஓடிலாமா? அடி சேருப்பால பண்ணி பைல. சரி, நீ பாத்துக்கிற தகுதி இருக்குது. அந்த பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு ஒரு சண்டை போட்டுட்டு உள்ள போய் அந்த பொண்ணை பாத்துக்கிற தகுதி யாருக்கு? நல்ல செருப்பால அடிச்ச மாதிரி செஞ்சிட்டாங்க. மாட்டேனே, போட மாட்டேன். எப்படி இப்ப போறோம், அப்புறம் எப்படி போக மாட்டேன்னு சொல்ற? சார் கேஸே முடிச்சிரும் சார். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நீங்க உறுதியா இருக்கும்போது அம்மா அப்பாட்ட போய் கேட்க வேண்டியதானே? கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க சார். அதான் ஏன் கொடுக்க மாட்டாங்க? கேஸ் இருக்குல்ல. 4 7 பேர் இருக்காங்க. 4 கொலை பண்ணிருக்கேன். நான் யாரு, எப்படிப்பட்ட ஆளு, என் பேர் என்ன? அவர் சொன்னதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க எப்பயோ ஒரு தடவை சண்டை போட்டது, எப்பயோ FIR ஆனது இருக்குல்ல, அது உங்க கூட தொடர்ந்துகிட்டே இருக்கு பாருங்க. திருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே, நீங்க திறந்துட்டீங்கயா. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சாத நடிகள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். எல்லாரும் சிரிங்க. எதுக்கே சிரிக்க சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கலவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே.